ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் போட்டோ பக்கம் 99. ததா பிராணாஹ கௌனி அசம்பவாத் தது பிராக்ஸ்ருதேச்ச தது பூர்வகத்வாத்வாச்ச சப்தகதேஹ விசேஷிதத்வாச்ச அஸ்தாது யஸ்து ஸ்திதோ நைவம் அனவஸ்ச ஸ்ரேஷ்டச்ச ந வாயுக்ரியேஹ பிரதக் உபதேசாத் சக்ஷுராதிவத் தத் சக சிஷ்டாயாதிப்யஹ அகரணத்வாச்ச ந தோஷः ததாகி தர்ஷயதி பஞ்சவிருத்திः மனோவத் வியபதிஷ்யதே அனுஷ்ச. ஸோ ந வாயு ந கிரியாக. பிராணன் எப்படிப்பட்டது? அது வாயு சொல்ல முடியாது. அது பொத்தாம் பொதுவில் வாயு சொல்லிடுவோம் நம்ம. பிராணன்ன்றது காற்று அப்படின்னு. காற்று 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 இல்லை, காற்று. இவர் என்ன சொல்றாருன்னா, நீ காற்று சொல்லு காற்று சொல்லு, அது பிராணன் அல்ல. அப்படி புதிய கண்ணதாசன் சொல்றார். புரியுறதா? அதனால் ந வாயு ந கிரியா. ஓகே, அது கரணம் மாதிரி வெளி உலகத்தை போய் கான்டாக்ட் பண்ணாது பிராணன். அப்போ என்ன பண்ணுறது? யுவர் பாடிக்குள்ளரையே
எல்லா சிஸ்டத்தையும் அது கேர்டேக்கர் எடுத்துக்கிறது. அப்போ பிராணனை ப்ராப்பராக யூஸ் பண்ணினா எல்லா விஷயமும் நடக்கும். புரியுதா? உனக்கு ரொம்ப கோபம் வருதுன்னு வச்சுக்கோ, ஜஸ்ட்டு மூச்சை இழுத்து விட்டேன்னா கோபம் அடங்கிடும். புரியுதா? தலைவலிக்குதுன்னு வச்சுக்கோ, இவர் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல பிரீத் இழுத்து விட்டேன்னா நிதானமாக. ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன்னு வச்சுக்கோ, ஒரே எவனோ திட்டான் ஆட்டோக்காரனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம்? குளமா கோத்திரமா வருணமா எதில் வருது? ஆனால் இந்த அம்மா அதுக்கு துக்கப்படுறதுக்கு ஒரு அளவே கிடையாது. என்கிட்ட போட்டோம், நீ என்ன பண்ணல, துக்கம் வருது, நான் என்ன செய்வேன், மைண்டுக்குள்ளே துக்கம் வருது, ஓ ஓ அது என்ன பிராணாயமா? நாத பிராணாயாமா. நாத பிராணாயம். சில குழந்தைலாம் இப்போ இவ ஒருத்தி தான் இருக்கா, அவளுக்கு குழந்தை பிறந்துடும். என்ன சின்ன குழந்தை இருக்கும், சண்டித்தனம் பண்ணும், கத்தும். நீ சேர்ந்து கத்தக்கூடாது. ஓ ஓ அப்பயாவது அந்த குழந்தைய முன்னிட்டு ஓம் சொல்லு, அது சைலண்ட் ஆகிடும். பெரிய குழந்தை ஆயிடுச்சு, கேட்க மாட்டேறது, நீ பாட்டு தனியாக சொல்லு, அது வேற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன். ஓ அம்மா வாய மூடு, நான் கரெக்டாக பண்ண. எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம், மல்டி பர்பஸ். நம்ம ஹெல்த்தி இம்ப்ரூவ் ஆகுமா? என்ன புரிஞ்சுக்கோ, அது மூலியம் பக்கத்தாலும் நல்லவன் ஆகிடுவான். பிரணவம் அது. புரியுதா? அதனால் ந வாயு ந கிரியாக பிரதக் உபதேசாத். உபனிஷத்து அது வேற ஒரு பர்பஸுக்காக இருக்கிறது. அது என்ன பர்பஸு? யுவர் பாடியை ரக்ஷணம் பண்ணுறதுக்காக இருக்கிறது. மாதேவ புத்திரான் ரக்ஷஸ்வ. எப்படி அம்மா குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணுவாலோ அதுபோல் பிராணன் பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறது, கேர்டேக் பண்ணுறது. நீ உயிரோடு இருக்கிறதே ஆச்சரியம். உயிரோடு இருக்கிறதே ஆச்சரியம், நிஜமாக தான் சொல்கிறேன். அதுவும் நான் சாதுர் மாதத்துக்கு இதில் வந்திருக்கேன் சென்னைக்கு. பா இப்படி திரும்பினா கட்டடம், இப்படி திரும்பினா கட்டடம், செடியை பார்த்தா காணும், வாகனங்கள் நிறையா இருக்கிறது. ஜன்னலை திறந்து வெளியில் வரலான்னா அங்கே லைட் அடிக்குது, வில்லேஜ் மில்க். கண்ணை உறுத்துறது. மைண்டு முன்னாடிலாம் மைண்டு உறுத்தோம், ரோஸ் மில்க்கு. ஆரோக்கியன்றது கொஞ்சம் கூட சுத்தமாக இல்லை. இவன் எப்படி வாழறான்னு தெரியல. அல்லது அந்த ஹாஸ்பிட்டல்லாம் போனேன்னா க்யூவில் இருக்கு. பா திருப்பதி க்யூவில் மாதிரி இருக்கான் ஹாஸ்பிட்டலில். எனக்கு ஒரு டாக்டர் வந்தார், அவர் டைம் முடிஞ்சுட்டு வெளி டாக்டர் இருக்காரு, வெளிப்போயா நான் அவர் வேறு டிபார்ட்மெண்ட்டு, வேறு பேஷண்ட் உட்காந்துருக்கான். இப்போ எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் குவியறான். புரியுதா? இப்போ காலையில் கோயில் பார்த்தீங்களா, கோயிலை பார்த்தீங்களா, கும்பலே இல்லை. நம்ம பாட்டு சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ஏன்? அதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது முடிவு பண்ணிட்டேன். இங்கே ஒரு முஸ்லீம் பொண்ணு பர்தெல்லாம் போட்டுட்டு அந்த கருப்பு, அதாவது ஒரு கலரில் போட்டுக்கலாம், எவன் சொல்லுவான்னு தெரில. நான் ஸ்ரீலங்காவில் பார்த்தேன், கலராக போட்டுக்குது, அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதாவது அப்படியாவது பண்ணிக்கலாம். என்ன துபாயிலையும் அப்படி தான் பண்ணுறான், அது பியூட்டிஃபுல்லாக இருக்காது. புரியுதா? அது நம்ம பாம்பு கயிறு சொல்கிறதுக்கு பதிலாக நான் இது சொல்லுவேன், அந்த வானவில் சொல்லுவேன். இது ஒரு அழகு இருக்கு.
கருப்பு துணியை போத்துண்டு அதுவும் இந்த வெயிலில் கஷ்டப்படும். ஆனால் இப்போ நான் வரும்போது பார்த்தேன், நான் விடல, பக்கத்தில் ரோட்டில் நடக்கிற இதையும் பார்த்துட்டு வரேன். நான் என்னுடைய விஷன் எப்படி தூரத்துக்கு இருப்பார். அந்த பொண்ணு ஷூ போட்டுட்டு போகுது, வாக்கிங் போகிறான்னு தெரிஞ்சுட்டு. அவ கர்மா மாஸ்கில் வாக்கிங்லாம் போக முடியாது. ஆனால் உனக்கு ஒவ்வொரு சாமி சந்நிதியும் சுற்றி சுற்றி வரத்துக்கும், தோப்புக்கரணம் போகிறதுக்கும், நமஸ்காரம் பண்ணுறதுக்கும், நீ எல்லா சாமியும் போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டாலே நீ ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கோ. பெரிய கோயிலுக்கு போனோம், எல்லா சுவாமியும் நமஸ்காரம் பண்ணோம், அப்புறம் விழுந்து நமஸ்காரம் பண்ணோம், முட்டி போட்டு நமஸ்காரம் பண்ணோம். அப்போ ஸ்டொமக் எக்ஸசைஸ் ஆகும், சமானம் அதிகமாகும். அப்போ சாப்பிட்டது ஜீரணமாகும். இந்த ஜீரணமாகிறது பிராணனுடைய செயல். அது கர்மா கிடையாது, அது ஆக்ஷன் கிடையாது, அது மெயின்டெனன்ஸ். புரியுதா? நீ எப்பவுமே நம்ம சென்சஸோடு பண்ணி பண்ணி பழக்கமா, அது பண்ணுறதையும் அதையும் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். பிராணா ஃபங்க்ஷன் சொல்லுவோம், கரணமும் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. இப்போ கோணம் விசிஷ்ட இது அப்படின்னு பிரம்மாஜி கிட்ட போய் கேட்டோடனே 11 இந்திரியமும் நான் தான் பெருசு, நான் தான் பெருசுன்னு எல்லாம் போய் பெருமை அடிச்சுக்கிச்சிங்க. புரியுதா? நேற்று நாங்கள் ஒரு வீட்டில் சாப்பிட போனோம். இல்லை, நான் தான் பண்ணினேன் அப்படி சொல்கிறார். புரியுதா? எல்லாமே அவர் தான் பண்ணினார். நான் பில்டிங் அழகாக இருக்கேன், நான் தான் பண்ணினேன் அப்படின்னு. அது இன்ஜினியர் கூட சொல்ல மாட்டான். கடைசியில் கட்டடக்காரன், அந்த விவரங்க மேஸ்திரி, அவன் தான் பண்ணுறான் பாவம். அதுபோல் இதை நான் யார் பண்ணுறது, நான் யார் அப்படி, நான் தான் வசத்தது. இப்போ பிராணன் வெளியே போக பிரயத்தனம் பண்ண உடனே எல்லாம் விழுந்துட்டு நமஸ்காரம் பண்ணிடுது. நீ தான் ஜேஷ்டன், நீ தான் சிரேஷ்டன், நீ இருந்தால் தான் நாங்கள் சண்டை கூட போட முடியும். இந்த மாமியார் வேற போய் தொலைஞ்சிட்டா, அவள் இருந்தாலாவது கொஞ்சம் சண்டை போடலாம். ஒரு என்கிட்ட சொல்கிறா, சண்டை போடுறதுக்கு இந்த வெறுமனையை போட முடியும், யாராவது ஒருத்தி வேணும்னு இருந்தேன். புரியுதா? அதனால் இது எல்லாம் வெளியே போகக்கூடிய பிரயத்தனம் செய்கிறது. அவ்வளோதானுடைய எல்லாருடைய பலம் பலகீனம் எதில் இருக்கிறது? பிராணனில் இருக்கவை. ஓகே, இதை தூக்க நீ வரையா, 2 பேரும் சேர்ந்து தூக்குவோம். பார்த்தா முழுன்னு மெழுகு பொம்மை மாதிரி இருக்கா. புரியுதா? அதுவும் இப்போ அந்த அம்பட்டனுக்கு வந்த வாழ்வு இருக்கு, அந்தந்த கார்னரில் பியூட்டிஃபுல் லைஃப். என்னது ட்ரெயின் ட்ரெக்ஸ் இன்னும் பண்ணுறான். லைட்டு இந்த வில்லேஜ் மில்காவது பரவாயில்ல, முடி வெட்டுறதுக்கு என்னடா அப்படி, அதுக்கு 1000 ரூபாயும் உள்ள போகிறதுக்கே டோக்கன் வேணுமா. சும்மாலாம் வெட்ட மாட்டான், அவன் இஷ்டத்துக்கு வெட்டி விடுவான் போல இருக்கு. முடி வெட்டுறதுக்கு அந்த காலத்தில் ஒரு சின்ன கண்ணாடி வச்சுருப்பான், அதுக்கு ஒரு கருப்பு பிரேம் இருக்கும், அதுவும் உடஞ்சி உள்ளரெல்லாம் தண்ணி போயிருக்கும், மூஞ்சி கூட சரியாக தெரியாது, அதை காட்டுவான் இவன் சேவ் பண்ணது. ஒரே பிரச்சனை எல்லாருக்கும். அப்புறம் இந்த இது இருக்கும், தட்டு ஒரு ரப்பர், அதை இப்படி தீட்டுவான். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி இப்போ படிகாரமாக அது என்னது படிகாரம், அதை இப்படி தடை விடுவான். ஆஃப்டர் ஷேவிங் நோஷன்லாம் கிடையாது, அதை தடை விடுவான். அவ்வளோதான். ஆனால் பார்பர் தொழிலுக்கு வந்த வாழ்வு வரும்னு நான் இது தெரிஞ்ச உடனே நம்ம இனி சக்கிலி தொழில் ஒன்று எப்படி கார்னரில் பெரிய ஷாப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வருது. புரியுதா? அதுவும் பண்ணுறான், செருப்பு விற்கிறான். புரியுதா? நான் ஒரு செருப்பு கடைக்கு போனேன், அப்பா ராயலாக இருக்கிறது, இப்படி கூப்பிட்றா, அப்படி பண்ணுறான், அந்த செருப்பு போடுறது, இது பண்ணுறது, ஹாஸ்பிட்டாலிட்டி. செருப்பு. புரியுதா? ஏன்னா செருப்பு விற்கிற விலை அப்பா
எதுவுமே கேலி பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுது. நான் சர்மாஜியை கேலி பண்ணிட்டு அதெல்லாம் எல்லாத்துக்குமே வாழ்வு வந்துடுது. எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. புரியுதா? அந்த மாதிரி இதெல்லாம் போட்டோம். எது பண்ணினாலும் பலம் பலகீனம் எதில் இருக்கு? கல்லாப்பெட்டியில் இருக்க பணமா சொல்லு? இல்லை. புரியுறதான்? நான் கரூருக்கு போவேன். கரூர் திருவள்ளூர் நாகலிங்கம் ஒருத்தர் இருக்காரு. நீங்கள் நினைக்கவே முடியாது. பணம் இது நம்ம இதில் மாதிரியே இருக்கும். அப்படியே அள்ளி இப்படி போடுவார். இப்படி ஹோல்சேல் வியாபாரி. வாங்க ஜே உட்காருங்க, எப்படி இருக்கீங்க? போடுறாரு. அதில் ஒரு 20 போடு, அதில் ஒரு 100 போடு, பைசாவாக கூட்டும். நான் சொம்மனே உட்காரு. சொல்லுங்க ஜே, என்ன 2 நிமிஷம் வெளியில் வந்து பேசுகிறீங்களா? அப்போ தான் மனுஷனாக இருப்பார் அவர். அப்படி இருந்தார அவர் சாஸ்திராலயம் தேடி வந்தார். என்ன ஒரு மாதிரியாக இருந்தார். ஏன்னா இப்படி போயிட்ட? பணமாக கொட்டிகிட்டு இருந்தது. என் பையன் எல்லாத்தையும் அழிச்சிட்டாஞ்சு. இப்போ கடன் வாங்கியிருக்கீங்க. ஆனால் கடன் வாங்கியிருக்கியா? கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன். நான் அந்த பணத்தை இப்படி அள்ளி போடுவான். கவுண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஒரே நிமிஷத்தில் அவங்க பையன் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிட்டான். அதில் போட்டான். பணம் ஒருத்தம் போட்டான். இவர் ஏன் பலகீனமாகணும்? பேசுறது கூட சக்தி இல்லாமல் இருக்காரு. பிராணன் இல்லை, பணம் இல்லை, பிராண சக்தி இல்லை. புரியுறதா? அந்த மனசை நொந்துக்கிட்டு எக்ஸசைஸ் வாக்கிங் போவார். அதெல்லாம் விட்டுட்டார். அதெல்லாம் நீ வீட்டில் பையன் கேட்குறானோ பொண்ணு கேட்குதோ எது கேட்குதோ கேட்கலையோ உன் உடம்பை நீ பத்திரமா வச்சுக்கிட்டா தான் எல்லாம் சௌரியமாக இருக்கும். புரியுறதா? அதுக்காக நடந்த சக்தியாகும். புரியுறதா? அதனால் ப்ரூஃபு அது மாத்திரம் இல்லை, சரீரம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறதோ அதை பொறுத்து உன் உடம்பு தூய்மையாக இருக்கும். தூய்மை பண்ணுறதும் இந்த சரீரம், இந்த பிராணா. புரியுதா? இப்போ பிராணா வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஆயுஷ். இப்போ AYU HS SH தானே? SH என்னையே கன்ஃபியூஸ் பண்ணுவேன் வாத்தியாரியா. SH சித்தா ஹோமியோபதி. ஹோமியோபதியில் குட்டியாக கொடுப்பான். அது கஷ்டப்படாது. ஆனால் ஒன்றே ஒன்று, நீ காஃபி சாப்பிட்டேன்னா மருந்து வேலை பண்ணாது. கண்டிப்பாக காஃபி சாப்பிட்ருவேன், மருந்து வேலை பண்ணாது. அவனுக்கு ஈஸி பதில். புரியுதா? நான் கொடுத்துருக்கேன் சரியாகிட்டு இருக்குமே. சரியாகலை சார். காஃபி சாப்பிட்டல, ஒரே ஒரு நேரம் தான் சாப்பிட்டேன். அப்போ வேலை பண்ணாது. எப்பவுமே வேலை பண்ணாது. சரி இருந்தாலும் சேர்த்துக்கிட்டா, ஜெர்மனிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு. ஹோமியோபதி நமக்கு கண்கண்ட வைத்தியம் வந்து யோகா, அஷ்டாங்க யோகா, யமா நியமா ஆசனா பிராணாயாமா. புரியுதா? பிராணாயாமா, பிரத்யாகார, தாரணா, தியானா, சமாதி. அந்த சமாதி வந்து சாதன சதுஷ்டத்தில் வரக்கூடிய லாஸ்ட் விவேக வைராக்கிய முமுட்சுத்துவம். அதுக்கப்புறம் சம தம உபரம ஒரு குரூப்பு. அதுக்கப்புறம் 3 வந்து இன்னொரு குரூப். என்ன? திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். இந்த சமாதானம் எப்போ வருதோ அப்போ தான் சிரவணமே நடக்கும். சமாதானன்றது என்ன? அஷ்டாங்க யோகத்தில் இருக்க சமாதி. புரியுதுங்களா? ஏன் நமக்கு கான்சன்ட்ரேஷனே இல்லை? புரியுதா? அக்டோபர் 26, 27 கேம்ப்பு சொன்னால், ஆகஸ்ட் 26, 27
இப்போ ராமன் எஃபெக்ட் நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆச்சு. எல்லாருக்கும் உடம்பு சரி. ராமனால இல்லை, அதில் போய் குளிச்சா 100 தடவை இந்த மாதிரி பாத்ரூமில் நமக்கு பாக்கெட்டில் அரை பக்கெட்டில் அரைவாளி அந்த மாதிரி இது குளிச்சுக்கிட்டே இருங்க, எந்திரி இந்த மாதிரி இன்னொரு தடவை எங்கே வரப்போகிறான் குளி அப்படின்னு அவ்வளோ குளிச்சது. அது மினரல் வாட்டர். அது சீதா குளிச்சானா ஒரு தடவை தான் முக்குவா. நீ டெய்லி கலப்பட தண்ணியில் குளிக்கிற, புரியுதா? பொல்யூட் வாட்டர் குளிச்சு சுத்தமான வாட்டர் குளிச்சா உடம்பு தாங்க மாட்டேது. புரியுறதில்ல உனக்கு? அப்போ இதெல்லாம் ராமன் எஃபெக்டுக்கு பிறகு அக்டோபர் 26, 27 100வது கேம்ப்பு, புரியுதா? அக்டோபர் 26, 27 சொன்னால் இப்போ வந்துட்டு இப்போ இங்கே திருவொற்றியூர் கேம்ப் இருக்குது. இதுக்கு முடித்த உடனே 300வது கிளாஸ் எடுக்கிற கேம்ப்பு சாஸ்திராலய கேம்ப் இருக்குது 99. அதுக்கப்புறம் காவேரி பவானி, அதுக்கப்புறம் ஆகாச கங்கா திரிவேணி சங்கமம், தட்சிணா திரிவேணி சங்கமம். அதனால் அந்த திரிவேணி சங்கமத்துக்கு வராதவங்களாம் நீ அங்கே வர முடியாதுன்றதுக்காகவே இந்த திரிவேணி சங்கமத்துக்கு வான்னு சொல்லு. அதில் ஏதோ ஒரு திரிவேணி சங்கமத்துக்கு வாங்க, நன்னா இருக்கும், புரியுதா? அங்கே அந்த இதில் வந்து கும்பிட்டா எல்லாமே பலிக்குமா. நான் இதை நீங்கள்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கூகுளில் வேணால் போய் பாரு. இப்போல்லாம் ப்ரூஃப் கூகுள் தான் மாதா, குரு மாதா. குரு மாதா அப்படின்னு பாடுறார்ல, அதெல்லாம் எது கூகுள் தான் குரு மாதா, எல்லாம் ஆன்சர் சொல்லிடும். நான் சொன்னதெல்லாம் கூகுள்லேருந்து தான் எடுத்தேன் நான். இந்த இடத்துக்கு எப்படி வந்தான்? நம்ம கூகுள் மேப் போட்டு தான் வந்தான் நம்ம, புரியுதா? அதனால் அதுக்கு கூகுள் மாதா. சில சமயம் முட்டு சந்தில் போய் நிறுத்திடுவா, நடுவில் கொஞ்சம் கேட்டுக்கணும், புரியுதா? அதுக்கு டைரெக்டாக எங்கே கிடைக்குமோ அங்கே போய் காட்டும். அது ரொம்ப டெக்னாலஜியே பார்க்கக்கூடாது, டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், கரெக்டாக இருக்கணும். நான் இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்டே போயிடக்கூடாது, அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டே ஆகிடுமே, புரியுதா? அதனால் என்னென்னா ஓணம் பண்டிகை வருது, திருவோணம் நமக்கு செப்டம்பர் 15, புரியுதா? நம்ம 23-15 வந்து காஷ்மீரில் கொடியேற்றணும். ஆகஸ்ட் 15 அயோத்தியில் கொடி ஏற்றினோம், ஏற்றுவோம். காஷ்மீரில் தான் கஷ்டம்னு நினச்சா காஷ்மீரில் கஷ்டமே இல்லை. அயோத்தியில் கொடியேற்றுறது அத்தனை பாடுபட்டு கொடி ஏற்றிட்டுன்னு வச்சுக்கோ. கொடி ஏற்றி டான்ஸ் பண்ணி அன்னதானம் பண்ணி கோதண்டராமர் பூஜை போட்டு ராமருக்கு தரிசனம் பண்ணி சரையு ஸ்நானம் பண்ணி ஆரத்தி பார்த்து கம்ப்ளீட் பண்ணி ஒட்ட அடிச்சுட்டோங்கஜி அப்படின்ட்டான் இவ எல்லாரும். குப்தார் காட்டு கூட போயிட்டு வந்துட்டேங்கஜி அப்படின்னு. போயிட்டு வந்துட்டியா? திருவொற்றியூர் கேம்புக்கு வரமாட்டாப்போ. ஒட்ட அடிச்சுன்னு சொன்னது அந்த கும்பெல்லாம் வரல இன்னைக்கு, புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா திருவோணத்துலேருந்து செப்டம்பர் 15 இந்த கிளாஸோட சேர்த்து நம்ம யோகா பண்ண போகிறோம், புரியுதா? அதெல்லாம் 5:15 சம்பதம். நான் சொல்கிறேன் 4 to 7 நம்மளுடைய டைம், யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. மாயாதேவி விழிக்கிறது 7:01 தான். 7 மணி வரைக்கும் நம்ம டைம், யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. ஓகே, அப்போ சாதன சதுஷ்டிய சமாதானம் வரத்துக்கு கூட சமாதி வேணும்ப்பா. ஓகே, அப்போ தான் இது ஒரு வேதாந்த உண்மை. சரி, இதில் இப்போ 12வது சூத்திரத்தில் பஞ்சபிருத்தி மனோவத்து வெப்பத்திஸ்யத்தே அப்படின்றார். இந்த 2வது அத்தியாயத்தில் சதுர்த்த பாதம் 4வது பாதத்தில் பண்ணிருக்கோம். அதில் 9 அதிகரணம் இருக்கு. அதிகரணம்னு டாபிக். 9ல் முதல் 3 வந்து கவுன பிராணா, கடைசி அடுத்த 3 வந்து முக்கிய பிராணா அப்படின்னு.
அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக கொண்டு போகிறார். முதல் அதிகரணம் வந்து பிராண உற்பத்தி அதிகரணம், சப்தகதி அதிகரணம் ரெண்டாவது, மூணாவது பிராண அணுத்துவ அதிகரணம், நாலாவது பிராண சிரேஷ்ட அதிகரணம், அஞ்சாவது வாயுக்ரியா அதிகரணம், 6 சிரேஷ்ட அணுத்துவ அதிகரணம். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஓகே, அப்போது கர்த்தா கர்மா பற்றி விரிவாக பேசின பிறகு இப்போ நம்ம என்ன பேசுகிறோன்னா கரணத்தை பற்றி பேசிட்டு அந்த கரணத்தினுடைய தொடர்ச்சியாக பிராணனை பற்றி பேசுகிறோம். இப்போ பிராணன் 11 இந்திரியங்களுக்குள்ளே வருமா? வராது. அது செப்பரேட் என்டிட்டி. அது கர்மா பண்ணுமா? கர்மா பண்ணாது. அது வந்து நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ரக்ஷணம் பண்ணுறது, இப்படிதான் கேர்டேக்கர் அது, இப்படிதான். அதனால் நம்முடைய பாடியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறது யார்? பிராணா. அது நன்னா புரிஞ்சுக்கணும். திருப்பி திருப்பி சொல்லணும். இப்போ லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் வேதாந்தா என்னது? லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் மெடிக்கல் என்னது? அங்கங்கே டியூப்பு சொருகி விடுவான். ஓகே, தொண்டைக்கு ஒரு டியூப்பு, ஆகு ஒரு டியூப்பு, பார்த்தாலே பாவமாக இருக்கும். வெண்டிலேட்டர் கடைசியில் வச்சுடுவான். நான் இதுக்காகவே இந்த இமாலய ஹாஸ்பிட்டல் போனேன். எல்லா இடத்துலையும் டியூப்பு சொருகி வச்சுருக்கான். முக்கியமான சுவாமி அபரோக்ஷானந்தா சுவாமி. பேச்சு இல்லை, அசைவு இல்லை, அந்த ஞானேந்திரியம் இல்லை, கர்மேந்திரியம் இல்லை, மனசு இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ நேத்திக்கு ஒருத்தர் சொன்னார் அவளுக்கு மெமரி லாஸ் அப்படின்னு. மெமரி லாஸ்னா என்ன அர்த்தம்? மெமரி லாஸ்னா எது போச்சு? டெக்னிக்கலாக சொல்லணும், மனஹால சித்தம். ஆனால் பிபி இருக்கு ஜாஸ்தியா அப்படின்னாரு. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவளுக்கு புரியுதா அப்படின்னு? அதெல்லாம் புரியுது. அப்போ பிபி இருக்கும் அப்படின்னு. மனசு இருக்கு, புரியுதா? மனசு வந்து கற்பனை பண்ணும் விதவிதமாக. ஒருத்தனுக்கு சண்டையே போடாமல் விழுந்துட்டான் பாருங்களேன் கீழே. ஆயுதத்தை விட்டான், எல்லாத்தையுமே விட்டுட்டான். அர்ஜுன் சண்டையே போடல, அதுக்குள்ளே சோர்வாயிடுச்சு. புரியுது? சோர்வு. நீங்கள் இவ்வளோ சோர்வு. அர்ஜுனனை கனெக்ட் பண்ணோம், முதல் அத்தியாயத்துக்கு போனோம். புரியுதா? ஏன் சோர்வு வருது? காண்டிபத்தை விட்டுட்டான். முன்னாடி கிருஷ்ணர் இருக்காரு. அடாப்பாவி மகனே, பகவான் கிருஷ்ணர் இருக்காரு, அவர் சாமிங்கா இருக்காரு. அவரோட ஆரோ கூட இவனுக்கு வேலை பண்ணல பாரு. மைண்ட் அவ்வளோ பவர்ஃபுல், புரியுதா? மனசு மற்ற முடிவு பண்ணுச்சுன்னா எது வேணா பண்ண முடியும். வில்லு கர்த்தா சொன்னா என்ன அர்த்தம்? சுதந்திரம், ஃப்ரீவில், புரியுதா? நன்னா புரிஞ்சுக்கோ. ஓகே, இந்த புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த பிராணன் வந்து 5 விஷயம் பண்ணுறது. பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணா. நம்ம பழக்கத்தில் பஞ்ச பிராணா சொல்லிடுவோம். ஓகே, பிராணா, சமானா, உதானா, வியானா, அபானா. பிராணா, அபானா, சமானா, உதானா, வியானா, அப்படி சொல்லணும். ஆர்டர் பண்ண சுக்குமி லக்ஷ்மி திப்பிலின். இந்த 5 பிராண ஏகஹா மனோவத். பிராணன் ஏகஹா மனோவத். மனசு ஒன்று தான், அதை ஃபங்க்ஷன் பண்ணுறது 4 பண்ணுறது. என்னென்ன 4 பண்ணுறது? மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். அந்த மாதிரி ஒரு மனசு தான் அது 4 ஃபங்க்ஷன் பண்ணுறது. பிராணன்றது ஒன்று தான், ஆனால் 5 வேலை பண்ணுறது. இது புரியுது இல்லையா? தேர்ஃபோர் அந்த கரணம் மனகா போல பிராணகா ஏககா. இப்போ ஒரே பிராணன் தான் மனசு மாதிரி 5 விதமான ரக்ஷணம் பண்ணுகிறது, பாதுகாப்பு கொடுக்கிறது,
புரியுதா? அப்போது இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோ. சரி, இவன் வந்து கரணம் வந்து இந்த கரணம் வந்து விடவே இல்லை, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம கர்த்தாவை படித்தோமா, இப்போ கரணத்தை படிச்சுட்டுருமா, கரணத்துலேருந்து இப்போ வந்து பிராணன் படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, இப்போ கர்த்தா, கர்மா, கரணம், இப்போ ப்ளஸ் இப்போ பிராணன்னு சொல்லுங்க. ஏன் இந்த பிராணனை கரணத்தோடு சேர்த்துக்கூடாது அப்படின்னா சேர்த்துக்க முடியாது. ஏன் வெளியில் இது சேர்த்துக்க முடியாது? இது பண்ணுறது கர்மா கிடையாது. அப்போ கர்மான்றது என்னது? ஃபஸ்ட்டு கர்மான்றது ஆப்ஜெக்ட். கர்மான்றது ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் கிடையாது. நீ வந்து கர்மத்தை வந்து என்ன பண்ணுற? கர்மம் பண்ணும்போது என்ன பண்ணுற? சப்ஜெக்டாக ஆக்கிடுற. நீ சப்ஜெக்ட் பண்ண வேண்டிய கர்மத்தை கர்மத்தையே சப்ஜெக்ட் ஆக்குறாங்க. பா, நான் அப்படியே பார்ப்பேன், வேதனையோடு அவனை பார்ப்பீங்களா ஜியா? அப்படி கேட்காத, பரிதாபமாக பார்ப்பேன். ஆடா பாவி, கர்மா வேற, கர்த்தா வேற, கரணம் வேற. ஓகே, கரணத்தையே இது கர்த்தாவாக்கிட்டியே அப்படி. அப்போ கர்மனா என்னது? கரணத்தை கர்த்தாவானவன் வெளி உலக விஷயங்கள்லேருந்து ஆப்ஜெக்ட் வேர்ல்டுலேருந்து கான்டாக்ட் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணுறது எதுவோ அதுக்கு பேர் கர்மா. இப்போ அப்படியே பிராணனுக்கு வா. பிராணன் சரீரத்திலேருந்து வெளியில் போய் பஞ்சபூதங்களுடன் கான்டாக்ட் பண்ணி ஏதாவது கடன் உடனே வாங்கி பிராணனை உன் உடம்புக்குள்ளே செலுத்துமா? செலுத்தாது. சரீரத்தோடு தான் இருக்கும் பிராணன். சரீரத்தை மெயின்டைன் பண்ண, புரியுதா? என்ன புரியுறது இல்லைங்கள? அதனால் கர்மா பிராணன் பண்ணுறது கர்மாவில் சேர்க்க முடியாது. ஆனால் கரணம் பண்ணுறத கர்மான்னு சொல்லலாம். இப்போ கர்மா வேற, பிராணன் வேற, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வேற. மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வேற, கர்மா பண்ணுறது வேற. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டா இம்பார்ட்டன்ட் என்னென்னா கரணம் புரியணும். ஃபஸ்ட்டு கரணன்றது கத்தி, கபடா, இந்த ஆயுத பூஜைக்கு எல்லாம் பண்ணுவோம் பாரு, பூஜை அதெல்லாம் சஸ்திரம்லாம் இருக்கும். இப்போ சிசரு, ஓகே, இந்த மைக்கு எல்லாம் என்னது? கரணம். அதுபோல் உனக்கு 11 கரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது கரணத்துக்கு என்னத்துக்கு இவ்வளோ கர்த்தா ஸ்டேட்டஸ் கொடுக்குற? கர்த்தா ஸ்டேட்டஸ் கொடுக்கூடாது, புரியுறதில்ல? அப்போது ஜீவா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முழுக்க பிராணன் தான் ரட்சணம் பண்ணுறது. தேர்ஃபோர் 5-fold பிசியாலஜி சிஸ்டம் தான் பிராணன். புரியுதா? இந்த பிராணா உள்ளே இழுக்கிறமே பிராணா, வெளியில் விடுறமே அபானா. இந்த நம்ம சாப்பிட்றதெல்லாம் டைஜஷன் பண்ணுறதில்ல. இப்போ மத்தியானம் சாப்பாடு காலையிலே நிறையா பண்ணிட்டாங்க, புரியுதா? அவர் வேறு நல்ல டேஸ்ட்டாக வேறு பண்ணுறாரா, இன்னும் கொஞ்சம் போடலாம், இன்னும் கொஞ்சம் போடலான்னு. ராத்திரியே சாப்பிட்டுக்கு நான் 12 மணி வரைக்கும் முழிக்க வேண்டியதாக போச்சு. இட்லி, வடை, சப்பாத்தி, இடியாப்பம், அப்புறம் ஒரு ஸ்வீட்டு, அது பேர் சொல்ல தெரியல, புரியுதா? பாயசம், பால், அதில் பாதாம் பால், இவ்வளோ சாப்பிட்டுட்டு மூச்சுன்னு இன்னைக்கு காலம்பரம் அப்படி தான் இருக்கு. நான் அப்போவே நினச்சேன் க்ளோஸ்ரா நம்ம கிளாஸு. அது பொங்கல் நல்லா இருந்ததா? ஆனால் ஆச்சரியம், நீங்கள் பிரிஸ்காக சாப்பிட்ருக்கீங்க. ஏன்னா உடனே சம்பத்தாக கொடுத்துட்டோம், புரியுதா? நீங்கள் மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு போங்க, டேஸ்ட்டாக இருக்கும், புரியுறதா? அப்போது டைஜஷன் பண்ணுறது வந்து பிராணா சமானா. சூடு பாடியோட சூடு இருக்குது, பாடிக்கு ஒரு சூடு இருக்குது. எத்தனை டிகிரி இருக்குல்ல சூடு? ஒரு டிகிரி 98.celsius.
செல்சியஸ் என்ன ஆகும்? பஸ்ட் ஆகிடுவான். அவர் ஞானசம்பந்தர் போனார் பாரு, அருவமாக போயிட்டார் பாரு. நீ ஞானசம்பந்தர் மாதிரி ஆகணுமா? 98.4 செல்சியஸ் உனக்கு கொடுத்துட்டோம்னா நீ அப்படியே டிசப்பேர் ஆகிடுவேன். உனக்கு சிலை வச்சு கும்பிடலாம். புரியுதா? பிராணன் வெளியே போகிறது அதுக்கு பேர் மரணம். அது ஆவியாக போனான்னா, டிசப்பேர் போனான்னா, இல்லை மண்ணுக்குள்ளே போனான்னா, இல்லை அது ஒரு பெரிய பெருமையா? பூமாதேவிக்குள்ளே போயிட்டா சீதாம்மா. இப்போ பூமிக்குள்ளே ஏதோ ஒன்று போயிடுச்சா கேரளாவில்? மொத்தமாக போயிடுச்சு. வயநாடு அங்கே ஒருத்தன் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போனான், பாபி. ஒரே ஒரு பாபிக்கு வயநாடு ஃபுல்லாக போயிடுச்சு. அவ்வளோ புண்ணியமாம உள்ளே போயிடுச்சு. புரியுதா? இதில் ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லை. உள்ளே போ, வெளியில் போ, பிராணன் போயிடுச்சு. அப்புறம் தூக்குனாங்களே, இதெல்லாம் வச்சு மிஷின்லாம் வச்சு தூக்குனாங்க. தூக்கும்போது அந்த பிராணம் இருந்ததா, சமானம் இருந்ததா, உதாரணம் இருந்ததா? அந்த பாடியில் எந்த பிராணனும் இல்லை. இப்போ பிராணன் இருக்கிறது தான் பாடி. புரியுதோ? நீ எப்பயுமே ஓசில் கிடச்சா நீ கேர்லெஸ்ஸாக தான் இருப்பேன். புரியுதா? என்னைக்காவது பிராணனை மதித்து மரியாதை பண்ணியிருக்க நீ? சொல்லு. நேற்றுக்கு பிராணாயம் மூக்கு பிடிச்சி பிராணாயம் பண்ண நீ பண்ணாது. அதை சந்தியாவந்தனம் பண்ணுவான். இப்படி 2 நிமிஷத்தில் அந்த தண்ணியை அப்படி தூக்கி போட்டுட்டு வந்துடும். பிராணாயாமம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி, அதில் தான் சில பேரெல்லாம் பூணல் போட்டாலும் சந்தியாவந்தனம் பண்ணுறதில்ல. நான் பண்ணால் கரெக்டாக பண்ணுவேன் ஜி, இல்லைன்னா பண்ணவே மாட்டேன். திருவோணத்துலேருந்து பண்ணுவோம். ஓகே, அப்போது என்ன பண்ணணும்? கரணத்தை மட்டும் பண்ணு தம்பி. என்ன கரணத்தை பண்ணு, நீ கர்த்தாவாக்கி கர்த்தத்துவம் பண்ணி சம்சாரா ஆக்காத. லைஃப் பிரின்சிபல் பிராணா. பிராணா சமானா. சமானம் சூடு பண்ணுறது. இந்த ஹோல் பாடி சர்க்குலேஷன் பண்ணுறது என்னது? பியானா. என்னது? பியானா கிடையாது. நான் ராத்திரி 12 மணிக்கு பியானா இது பார்த்தேன். சத்யசாயோட ஒரு பொண்ணு, வெளியில் ஃபாரின் பொண்ணு பியானா வாசித்து காட்டினான். இன்னும் அவர் இங்கே கூப்பிட்டு அப்படி எல்லாம் இது கொடுத்தாரு. பண்ணி இப்படி இப்படி பண்ணார். ஒரு சைன் வந்தது, அதை அப்படியே போட்டு விட்டார். ராத்திரி 12 மணிக்கு பார்த்துட்டு ஆடாடா நம்ம அவர் இல்லாமல் போயிட்டார். நம்ம துரைமுருகன் கேட்டான், ஒரு மோதிரம் கொடுங்க அப்படின்னு சத்யசாய் கிட்ட. இதெல்லாம் கேட்பாங்க. சாமி தான் இது பண்ணுவாங்க. அப்போ கர்த்தா சுதந்திரமானது, ஃப்ரீவில். இப்படிதான் புருஷார்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரணம் ஒரு நாளும் கர்த்தாவாக முடியாது, இயற்கைக்கு விரோதமானது. இந்த பஞ்ச பிராணன்றது கர்மா கிடையாது. ஸோ சமானா சூடு பண்ணுறது, வியானா ஹோல் பாடி சர்க்குலேட் பண்ணுறது, ஆக்டிவ் பண்ணுறது. புரியுறதா? இந்த உதானா இருக்கு இல்லையா, உதானா ரிவர்சிங் ஃபோர்ஸ். தும்மல், இருமல், எல்லா டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் எடுக்கிறதுக்கு பேர் உதானா. அதனால் வாமிட்டிங் வர்றது ஒரு நல்ல குட் சென்ஸு. புரியுதா? ஆனால் இப்போ வரக்கூடிய மெடிசன்ஸு அது இதெல்லாம் பண்ணணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது சொல்லிட்டா பண்ணணும். இந்த WHO சனி நீராடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க, பால் சாப்பிடாதுன்ட்டான், வெண்ணெய் சாப்பிடாதுன்ட்டான். ஆமாம், டீக். அது ஸோ இந்த நம்மளுடைய சிஸ்டம் திருப்பி ரிவர்ஸ் ஆக போகிறது. அதான் ரிவைசிங் பிராணா இருக்கு இல்லையா, இந்த பிராணா, அந்த பிராணா கடைசியில் என்ன பண்ணுறதுன்னா ஜீவா டு உத்கிராந்தி கதி ஆ கதியெல்லாம் அப்படி சொல்ல
இந்த சரீரத்திலிருந்து இந்த ஜீவாவை தூக்கிண்டு போய் இன்னொரு சரீரத்தில் கொண்டு போய் சேர்க்கறது இல்லை, அது இந்த உதாரணத்தான் பண்ணுறது. புரியுறதா? இதெல்லாம் பஞ்ச பிராணோட வேலை. அப்போ பஞ்ச பிராணா பண்ணுறது வந்து கர்மத்தில் வராது, ரக்ஷணத்தில் வரும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் வந்து ஒரு அரை மணி நேரமாக மூச்சு இழுத்து விட்டுன்னு இருக்கேன், அப்படி கர்மாவாக சொல்லக்கூடாது. நான் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா? அது கர்மா ஆகாது. ஓகே, அதனால் நீ வந்து சர்வைவல் ஆகிறது லைஃப் பிரின்சிபலு. ஓகே, அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணணும்? அப்படி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நீ வந்து சர்வைவல் ஆகிறதுக்கு அலோபத்திலேருந்து ஆயுஷுக்கு மாறணும். அலோபத்திலேருந்து ஆயுஷுக்கு வரணும். உடனே ஒரு மாத்திரை வாங்கி எதையாவது போட்டுக்கூடாது. டோலோ 3 650 உற்சவ், மகோத்சவ், டோலோத்சவ, டோலோத்சவ். நான் இப்போ டோலோ பண்ணிட்டு வந்தேன் ராமருக்கு. ஊஞ்சல் ஆனந்தமாக ஆயிடுச்சு எனக்கு. ராமரை ஊஞ்சல் அதை வச்சு 4 குழந்தைய வச்சு இப்படி பண்ணிட்டு, அப்புறம் சாயந்தரம் கூப்பிட்டாங்க, எதுக்கும் வரல. நான் இது டோலோ பண்ணிட்டு வந்துட்டேன் நான். ஊஞ்சல் அழகாக இருக்கு ஊஞ்சல். அப்போ இதெல்லாம் ரொம்ப ரக்ஷணம். ஓகே, கர்மா கேட்டகரியில் வராது. அதனால் 12வது சூத்திரத்தில் பஞ்சவிருத்தி மனோவத் வியபதிஷ்யதே 3 சொல் இருக்கு. பஞ்சவிருத்தி பிராணனுக்கு 5 விதமான வேலைகள் இருக்கிறது. ஓகே, ஸோ எப்படி தெரியும்? சாஸ்திர பிரமாணம். அப்போது யோகத்தில் படித்த பஞ்ச பிராணா பிரம்மசூத்திரத்தில் திருவொற்றியூர் வரைக்கும் படிக்கிறோம். புரியுதோ? அப்புறம் தான் நம்மளோட ஜீவ யாத்திரை ப்ராப்பராக ஒழுங்காக கிரமமாக ரைட் டைரக்ஷன் நோக்கி போயின்னு இருக்கு. பெருமைக்காக சொல்லலை, வேற எந்த ஆச்சாரியங்கிற போனி மொத்தமாக சொல்லித்தர மாட்டாங்க. கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் அவங்ககிட்ட போய் வயிற்று வலிக்கு போய் மருந்துலாம் வாங்க முடியாது. பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு. ஆனால் வயிற்று வலிக்கு ஒரு மாத்திரை கூடியா ஓபியில் போனேன்னு வச்சுக்கோ, எல்லாத்துக்கும் கொடுப்பான், கேன்சருக்கு சேர்த்து. அவருக்கு பேரே ஜென்ரல் டாக்டர்னு பேர். புரியுதா? அதனால் இது நம்ம வந்து ப்ராப்பராக ட்ராவல் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கோம். யோகாவிலேருந்து இப்போ அதே பஞ்ச பிராணனை பிரம்மசூத்திரத்தில் வந்து பிரமாணத்தில் படிக்கிறோம். பஞ்சவிருத்தி. புரியுதா? அப்போ சனாதன தர்மத்துக்கும் வேதாந்தத்துக்கும் என்ட்ரன்ஸ் எது? நுழைவாயில் யோகம். புரியுதா? அப்போ ஈஸ்வர அனுகிரகத்தினால நம்மளோட ஜீவ யாத்திரை ஒழுங்காக போயின்னு இருக்கு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்திருக்கோங்க ரொம்ப ரொம்ப லக்கி பர்சன். ஓகே, இதை ப்ராப்பராக கண்டினியூஸாக பண்ணணும். ஆத்ம விசாரத்தில் ஜாயின் பண்ணிக்கணும். புரியுதோ புரியலையோ முதல்ல கேட்கணும் கிளாஸு. புரியுதா? இந்த கிளாஸு கேட்க 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 உன்னுடைய புத்தி ஒழுங்காகும், உடம்பும் ஒழுங்காகும். நல்லா புரிஞ்சுக்கோ. உடம்பு கூட இப்போ இவ்வளோ சொல்கிறேன்ல, அதில் கிளாஸ்லாம் இருக்குது. எல்லா கிளாஸ்லேயும் ஒரு டிப்ஸ் இருக்கும். புரியுதா? அது நீ ஒழுங்காக பண்ணிட்டாலே சரியாக. ஆனால் முதல்ல கிளாஸ் கேட்கணும், வகுப்பு கேளு, அப்போது நம்ம உருப்பட முடியும். ஓகே, வியபதிஷ்யதே சாஸ்திரம் சொல்கிறது 5 விதமான வேலைகளை உடைய பிராணன். பிராணா, அபானா, சமானா, வியானா, உதானா. ஓகே, அதனால தான் நம்மளுடைய பெரியவங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம் தெரியுமா? பிராணாய ஸ்வாகா, அபானாய ஸ்வாகா, இப்படி சொல்லணும் மெதுவாக. பிராணாய ஸ்வாகா, அபானாய ஸ்வாகா, மூச்சு திணறும் அந்த சாமிக்கு. அந்த அவர் பண்ணும்போது நமக்கு திக்கு இங்கே திணற மாதிரி இருக்கும். நீங்கள் அதையும் கவனிக்கிறீங்களே இல்லையா தெரியல. நம்மால் லண்டனுக்கு போயிட்டான் ஒருத்தன். நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி கதை. டபக்குன்னு வாய்ச்சான். நான் அங்கே சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவோம். டேய், எந்த ஊர்லேருந்து சொன்னேன்? பிராணாய ஸ்வாகா, அபானா ஸ்வாகா, உதான ஸ்வாகா, வியானது பிரம்மனே ஸ்வாஹா. இவனுக்கு ஒரே ஸ்வாஹா.
பிச்சைக்கார சிஸ்டம், பஃபே சிஸ்டம். அதுக்கு நான் பேர் வச்சுருக்குது பிச்சைக்கார சிஸ்டம். ஆமாம் போடுறேல, இதில் போடுறேல அப்படின்னு. அதுக்கு பேர் பஃபே சிஸ்டமா. லட்சணமாக நேற்றுக்கு வாழை எல்லாம் போட்டு சாப்பிட்டேன் நான். ஆமாம், நேற்றுக்கு மத்தியானம் திருநெல்வேலி சாப்பாடு ஃபுல்லாக வாழையில் போட்டு நல்லா அப்படம் வடம் எல்லாம். ஆனால் மாலு அது திருச்சி மகாலு. அது லட்சணமான சாப்பாடு. நிறுத்தி நிதானமாக ரசம் நன்னா விட்டு ஓட ஓட விரட்டி சாப்பிட்டு அதெல்லாம். ஆனால் இங்கே கிளாஸுக்கு வரணும், ப்ரிப்பேர் பண்ணணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. சாப்பிடும்போது ஆனந்தமாக சாப்பிடுவோமே, புரியுதா? அதனால் பிராணாய ஸ்வாஹா. இப்போ பிராணனை பண்ணு. காலையில் எழுந்தோடனே காலையில் பெட்டில் உட்காந்து மெதுவாக எக்ஸசைஸ் பண்ணி பிராணாயமெல்லாம் பண்ணி அப்புறம் மெதுவாக எழுந்துக்கிய. நமக்கு எழுந்துக்கும் போது அந்த வேலை பண்ணணும், இந்த வேலை பண்ணணும். நீ தான் காலையில் வரைக்கும் ஒரு வேலையும் ஒழுங்காக பண்ணினது இல்லையே. இப்போ மாத்திரம் என்ன, ஏன் இதுக்கு டென்ஷனு, எக்ஸ்ட்ரா எதுக்கு டென்ஷன்? டென்ஷன் இல்லாமல் நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, புரியுதா? பண்ணுறது தான் பண்ண முடியும். ஜடர் அக்னி, இந்த ஜடர் அக்னியை சமானா தான் பண்ணுறது, டைஜஷன் பண்ணுறது. அந்த ஜடார் அக்னிக்கு அந்த ஆகுதி பண்ணுறது தான் சாப்பாடு, புரியுதா? நான் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போனேன். அந்த ஆள் அப்படியே அருகம்புல்லை தூக்கி ஃபுல்லாக போட்டார் அந்த இதில், ஹோமகுண்டத்தில். அப்படியே புகை கண்ணெலாம் அடிச்சு. கொஞ்சம் நெய்யாவது விடுவோம் அப்படின்னு. சில பேர் அப்படி இந்த ஹோமம் பண்ணும்போது அப்படி எல்லாத்தையும் போட்டீங்கன்னா உள்ளர என்ன ஆகும்? ஜடாராக்கினி. இவ கொடுக்குறது சாப்பிடுறது, அவ கொடுக்குறது சாப்பிடு, எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்பா இது தீனி தின்ன இந்த மலைப்பாம்பு மாதிரி இருக்கும். சோர்வாக இருக்கு, சோர்வாக இருக்கு. திட்டமாக சாப்பிடு. ஓகே. மனோவத்து, மனகா புத்திகி சித்தம் அகங்காரம் மாதிரி பிராணன் மனசு ஒன்று தான். அது போல் பிராணன் 5. மனோவத்து சதுர்வித அந்த கரணத்துவத்து. இங்கே ஒரு குருட்டுத்தனமான ஒரு கேள்வி கேட்குறேன், லாஜிக்கா. சிமிலர் சொல்கிறேன் இல்லையா? கவுனப்பிராணா முக்கிய பிராணா, மனஹா ஏக்கம், பிராணா ஏக்கம். அதனால 2 சிமிலர் அப்படி சொன்னீங்களே. ஓகே. அப்புறம் அது கர்மா வேற, இது பிராணா ரட்சணம் அது வேற சொல்லிட்டோம். ஆனால் ஒன்று டீல் ஆக மாட்டேறத. அதில் 4 இருக்குது, இதில் 5 இருக்குது. புரியுதில்ல? எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாரு. பாஷ்யக்காரர் அதுக்கு பதில் சொல்கிறார். அவர் எப்படி அங்கே 4 சிமிலர்னு எப்படி சொல்லுவேன்? 4 = 5 பதில் ஒன்று இது ப்ராப்பர் கம்பேரிசன் பற்றி ப்ராப்பராக புரிஞ்சுக்கோ. சில பேருக்கு இந்த எந்த கான்டெஸ்டில் பேசுகிறோன்றதே புரியாது, புரியுதா? அது ஒரு மனசு பலதா எப்படி வேலை செய்கிறதோ அது போல் ஒரு பிராணன் பலதா வேலை செய்கிறது. அதுக்காக சிமிலர் சொன்னோம். இது நியாயமான பதில். அடுத்த பதில், சரி நீ ஒரு பதில் கேட்ட, சிமிலாரிட்டி நம்பர் தான் பஞ்சவிருத்தி, இதுவும் பஞ்சவிருத்தி இருக்கிறது. பஞ்சவிருத்தி மனசு கூட சொல்லலாமே. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பெரியவங்க எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அவன் கிறுக்குத்தனமாக கேள்வி கேட்டால் கூட அதுக்கு பதில் சொல்கிறாங்க. நமக்கு ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை கேட்டு பாரு, கோவம் வரும். சொல்லிட்டல, வாய மூடு. பெரியவங்களாக இருந்தால் எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லணும், பொறுமையாக சொல்லணும், புரியுதா? பஞ்சவர்த்தி இவன் கேட்குறான், முன்னாடியே பதில் சொல்லியாச்சு. ஆனால் கூட மனசு கூட பஞ்சவர்த்தியில் இருக்கு. அது யோக சாஸ்திரத்தில் மனசு பஞ்சவர்த்தி சொல்கிறது. ஓகே. அப்போ நம்மளுடைய கல்வி இருக்க வாழ்க்கை முறை கல்வி, இது வேத நெறி வாழ்க்கை முறை கல்வி. நீ PhD பண்ணி டாக்டரேட் பண்ணினா கூட உனக்கும் பஞ்சபிராண தான்.
டாக்டரேட் பண்ணினா அவனுக்கும் பஞ்ச பிராணம் தான். வாட்ச்மேனுக்கு ஐயா என் சம்பளம் எவ்வளோ, அவன் சம்பளம் எவ்வளோ, 2 பேருக்கும் ஒரே பஞ்ச பிராணம். நம்ம கல்வி முறை எல்லாருக்கும் சமம். ஒயிட் காலர்ஸ்க்கு ஒரு இது, ஒயிட் காலர்ஸ்க்கெலாம் பஞ்ச பிராணம் ஒர்க் பண்ணாது, பிளாக் காலர்ஸ்லாம் அப்படிலாம் ஒன்றுங்களாம் கிடையாது. ஒரே எஜுகேஷன் சிஸ்டம். அங்கே படித்தோம் யோகத்தில், இங்கே பிரம்மசூத்திரத்தில் படிக்கிறோம். ஒரே எஜுகேஷன் சிஸ்டம். புரியுதா உனக்கு? அங்கே போர்டிலலாம் எழுதி வேற போட்டிருப்பேன் நான். அந்த பஞ்ச பிராணம்லாம் பியூட்டிஃபுல்லாக எழுது. புரியுதா? அப்போது பஞ்சவிருத்தி பிராணா நீ எத்தனை நிலையில் போனால் கூட இது நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகே, உனக்கு வேணும் ஸ்கூலில் ப்ரைமரி, அப்புறம் செகண்டரி, சீனியர் செகண்டரி. இப்போ இன்னும் ஒரு செகண்டரி பார்த்தேன் நான், சீனியர் செகண்டரி மாதிரி ஈக்குவலண்ட்டாக ஹையர் செகண்டரி. நீ சீனியர் செகண்டரி சொல்றியா, நான் சொல்கிறது ஹையர் செகண்டரி. சரிடா, பஞ்சபிராணம் தெரியுமாடா அப்படின்னா, இந்த எந்த செகண்டரியில் வேணா வாங்க பஞ்சபிராணம் நீ கேட்டுப்பாரு. பிராணனை வாங்காத, அது வேணா சொல்லுவா டீச்சர். யோக சூத்திரம் 1:1:6 விருத்தையா பஞ்சதையா. யோக சூத்திரம் எப்போ படித்தோம் பாருங்க, 2006 படித்தது. அப்போ பாஷ்யக்காரர் சொல்கிறாரு, சரியா உனக்கு திருப்தியா? இப்போ 5 விதமான விருத்தி இருக்கிறது, மனசில் கூட தனித்தனி விருத்தி இருக்கிறது, போய் பாரு. பஞ்சவிருத்தி என்ன? பஞ்சவிருத்தி பிரமாண விபர்ய விகல்ப நித்ரா ஸ்மிருத்தையா. நீ அந்த அதில் 18 லெவலாக பிரித்து கொடுத்துருக்கோம். புரியுறதா? நம்ம 87 சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம். 87 சப்ஜெக்டை 18 லெவல் பிரித்து கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலெல்லாம் எவனும் பிரிச்சுலாம் கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். புரியுதா? இதுக்கு இது இப்படி படித்தா இப்படி வரும், இப்படி வரும், யோசித்து ரிசர்ச் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு. இதுக்கு மேலே நீ போனேன்னா உன்னை என்ன சொல்கிறது? அப்போது இந்த பிரமாண விபர்ய விகல்ப நித்ரா ஸ்மிருதையாக அதுக்கு ஒரு 4-5 கிளாஸு. புரியுதா? இப்போ நம்மளுடைய எண்ணங்களையே 5 விதமாக பதஞ்சலி பிரித்து காட்டுறாரு. புரியுதா? அவர் ஒரு மனோவிஞ்ஞானி. ஓகே, பெரிய ஆள் அவர். பிரமாணா, பிரமாணம் என்ன? ரைட் காக்னேஷன், ரைட் நாலேஜ், சரியான அறிவு, இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்கிறது. அதுக்கு பேர் யதார்த்த ஞானம் சம்ஸ்கிருதத்தில், வேதாந்தத்தில். ஓகே, கயரை கயராக பார்க்கறது, கயரை கயராக பார்க்கறது, வேற எதையும் பார்க்கறது. ஓகே, விபர்யா இதுக்கு ஆப்போசிட், கயரை பாம்பா பார்க்கறது. புரியுதா? கயிறை பாம்பை பார்க்குற மாதிரி என்ன? எனக்கு லைஃப் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும், ஒன்று கூட உருப்படாது, இப்படி தான் இருக்கும், கஷ்டம்தான் இருப்பேன், கஷ்டத்தான் விடுவேன். ஆமாம், எதுவும் நன்றி இருக்காது, போலாம்பல். இப்போ ஏதாவது ஆயிருக்கா உனக்கு? உனக்கு இப்போ இல்லை. ஆனால் நான் எனக்கு அப்படி தான் வரும், அப்படியே தான் வரும். போ, விபர்யா இருக்கிற மாதிரி பார்க்கறது இல்லை. கயரை பாம்பா பார்க்கறது, கற்பனை பண்ணுறது. அப்போ காண்டிபத்தை, அந்த காண்டிபத்தை திட்டினு அவன் அண்ணனே அடிக்க போயிட்டான். புரியுதா? அதே காண்டிபத்தை விட்டுட்டான். என்ன? விபர்யா. அயதார்த்த ஞானம், யதார்த்த ஞானம், அயதார்த்த ஞானம், தப்பான அறிவு. ஓகே, மத்திய அரசுன்னு சொல்றான்னா ஒன்றிய அரசுன்னு சொல்றாரு. அயதார்த்த ஞானம் இப்போ புரியுதில்லை. ஒன்றிய அரசு ஒன்றுங்க, யூஎஸ்ல போயிருக்கான். அயதார்த்த ஞானம் திமிரு, அயதார்த்த ஞானம் ப்ளஸ் திமிருன்னு போட்டுக்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். டைட்டானிக் ப்ளஸ் அப்படின்னு போட்டான். என்னென்ன டைட்டானிக் ப்ளஸ்ஸு? ப்ளஸ்ன்னா மீதி என்னெல்லாம் சொச்சம் கண்ணில் குற்றம் குறையெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் சார் அப்படின்னா. வேதாந்தம் என்ன சொல்கிறது? இந்த அயதார்த்த ஞானத்தை அத்தியாசம், யோக சாஸ்திரத்தில் விபர்யா. புரியுதா? நம்ம சொல்கிற அத்தியாசம் தான் யோக சாஸ்திரத்தில் விபர்யா. எப்படி
யோக சாஸ்திரம் நம்ம யோக சாஸ்திரத்தை நிலைமை மாறி போச்சு. இப்போ புரியுறதுல அவரை தமிழ்நாட்டு நிலைமை மாறும், கவலைப்படாதீங்க. ஓகே. விகல்பகா, மூணாவது விகல்பகா. இப்போ யோக சாஸ்திரத்தில் டெக்னிக்கலான நேம் வந்து இந்த இது என்ன சத்திரம்? நகரத்தார் சத்திரம். இங்கு யானை இல்லை. ஆமாம் சொல்றீங்களா இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமாம், இங்கு யானை இல்லை. ஆனா கோவிலில் பூனை இருந்தது. பூனை இருந்ததில்லை, பூனைகள் தான் இருக்கிறது. இந்த ஊர்காரெல்லாம் கோயிலுக்கு போறதில்ல, அவெல்லாம் பூனையா மாதிரி கோயிலுக்கு உள்ள வர வச்சிருக்காரு. லாஸ்ட் டைம் கூட அப்படி அவ்வளோ பூனை பார்த்ததில்ல. திருமணம் பக்கம்லாம் பூனை இருக்கு. அது கோயில்ல தியாகராஜ கோயிலுக்கு போகிறேன், அப்புறம் ஆதி சிவனுக்கு கோயிலுக்கு போகிறேன், அந்த வட்டம்மனுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன், எல்லா இடத்துலையும் பூனை இருக்கிறது. அப்புறம் மைண்டை வந்து பண்ணிக்கிட்டேன், என்ன தெளிவுபடுத்திட்டேன், பூனை குறுக்க போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஏன்னா எல்லா பூனையும் குறுக்க தான் போகும். ஒரு பூனை குறுக்க போனால் தான் பூனை குறுக்க போச்சு. ஒரே பூனை. அந்த ஐயர் கேட்டேன் நான், ஏப்பா ஒரே பூனைகளாக இருக்கு, ஏதாவது விசேஷமா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, அது அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பூனையை கோயிலில் கொண்டு வந்து விட்டுறானா. மாடு அந்த காலத்தில் மாடு சுற்றி கொண்டு வந்து விடுவான்ல, இப்போ இந்த காலத்திலலாம் பூனையை கொண்டு வந்து விட்டுறான். உங்கள் ஊரில் ஏதாவது பூனை இருந்தால் கொண்டு. அப்போ அபாவ ஞானம் விகல்பகா. டெக்னிக்கல் நேம் என்ன? அபாவ ஞானம் விகல்பகா. அங்க ஒன்றும் இல்லை, அங்க ஒன்றும் இல்லைன்றது ஒரு அறிவு. எப்படி? ஒன்றும் இல்லைன்றது ஒரு அறிவு. எனக்கு புத்தி இல்லைன்றது தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு அறிவு. புரியுதா? அது ஒரு அறிவு தானே. அதுதான் சார் எனக்கு மூளை அறிவு இல்லைன்றது தெரியல. ஏன்னா அது கூட அறிவு வேணும். முயல் கொம்பு, முயல் கொம்பு ஒரு அறிவு. புரியுதா? ஆனால் முயலுக்கு கொம்பு கிடையாது. புரியுதா? அது மாதிரி இருக்கிறது. இப்போ இல்லாததை கூட, நான் எக்ஸிஸ்டன்ஸ் கூட ஒரு நாலேஜ், அது விகல்பகா. ஓகே. அப்போ ஸோ இந்த இந்த யூடியூப் இவனுங்களாம் இருக்கானுங்களே, அவங்களாம் வந்து இந்த நாரத பக்தி சூத்திரம், யோக சூத்திரம், பிரம்மசூத்திரம் இதெல்லாம் படித்தா புத்தியாவது வழங்கும். புத்தி ஷார்ப்பாகும். புரியுதா? ரைட்டாக இருக்கும். இப்போ அபாவ சொல்கிறது கூட நாலேஜு. இப்போ வாழ்க்கையில் வந்து நமக்கு நோ சொல்ல தெரியணும். நிறைய பேருக்கு நோ சொல்ல தெரியாது. வேண்டாம், இல்லை. ரொம்ப சில பேர் ரொம்ப நல்ல மனசு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. சில பேர் இருக்கான், எதையுமே இல்லைன்னு தான் சொல்லுவான். அவனு சொல்லலை. புரியுதா? அப்போது த பியூட்டி ஆஃப் நாலேஜ் என்னன்னா, இல்லைன்றது கூட ஒரு ஆப்ஜெக்ட், இல்லைன்றது சொல்கிறது கூட ஒரு ஆப்ஜெக்ட். புரியுதா? புரிஞ்சா சரி. பட்டிமன்ற மணிகண்டன் மாதிரி பேச வேண்டியிருக்கு. வேதாந்த டெக்னிக்கலா இதுக்கு ஒரு பேர் சொல்லும். என்னது? அனுபலப்தி பிரமாணம். அனுபலப்தி பிரமாணம். யோகத்தில் என்ன? விகல்பகா. ஓகே. அடுத்தது என்ன? நித்ரா. ரொம்ப பிடிச்ச டாபிக். புரியுதா? நித்ரா. ஓகே. அப்போ என்ன நித்ரான்னு என்ன? தொடர்ச்சியாக ஒரே ஒரு அனுபவம் தொடர்ந்து இருப்பது எதுவோ அதற்கு பெயர் நித்ரா. இப்படி சொல்லும் போது இப்படியே சொருகம் பாரு. சில பேருக்கு இப்படியே சொருகம். புரியுதா? அவன்கிட்ட கேட்டு போறேன், என்ன சொல்லுவான்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், என்ன தெரியல. இப்போ ஒரு பையன் 2 நாளுக்கு முன்னாடி தூங்கிட்டான். அது தூங்கினோடனே என்னடா சாப்பாடு கொடுத்தேன்னு தெரிஞ்சதா? தெரியல. நத்திங், நத்திங். ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே தெரியல. 8 மணிக்கு ஒன்றுமே தெரியல, 9 மணிக்கு
ஒன்றுமே தெரியல, 12 மணிக்கு ஒன்றுமே தெரியல, தூங்கினேன்னு சொல்கிறேன். காலையில் எழுந்தவுடனே ராத்திரி தூங்கினேன், அந்த நேரத்தில் என்ன தெரிஞ்சு? ஒன்றுமே தெரியல, தொடர்ச்சியாக இருக்கு. புரியுறத விட தொடர்ச்சியாக ஒரே விஷயம் இருக்கிறது எதுக்கோ அதுக்கு பேர் நித்ரா. புரியுதா? நித்ரா. அப்போ ஏற்கனவே உள்ள விஷயத்தை நினச்சி பார்க்கறது, அதுக்கு போயிட்டுன்னா ஐ டிட் நாட் நோ எனிதிங். I did not know anything to be continue for, அதுக்கு நேம் வந்து நித்ரா. I don't know, I don't know, I don't know. இப்படி ராத்திரி என்ன தெரிஞ்சுது? தூங்கிட்டியா? அப்போ என்ன தெரிஞ்சுது? I don't know. அப்படி கண்டினியூஸாக இருக்கிறதுக்கு பேர் நித்ரா. இங்கே முடியல, இங்கே கூட நம்ம தூங்கி போயிடுவோம். புரியுதா? தூங்குறதுன்னா ராத்திரி இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ. நான் தூங்குறது தான் சொல்கிறேன். எப்போ வேணால் தூங்கலாம். புரியுதா? இப்போ நான் தூங்க விட மாட்டேன். நீ இப்படி சொருகின்னு இருக்கும்போது கூட டபான்னு. ஆனால் இங்கேயே கூட ஒரு கிளாஸ் முழுக்க நீ தூங்கிட்டேன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஐ டோன்ட் நோ. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியும் ஐ டோன்ட் நோ, 20 நிமிஷத்துக்கு பிறகு ஐ டோன்ட் நோ. இப்படி தொடர்ந்து இருக்கிற ஒரு விற்த்திக்கு பேர் நித்ரா விற்பி. நாலேஜ். என்ன நாலேஜு? அந்த நாலேஜு மெட்ராஸ் பாஷையில் சொன்னால், நார்த் மெட்ராஸில் அதுவும் அறிவுதாம்பா நான் சொல்கிறேங்க. அதுக்கு பேர் தாமசி விற்பி. தாமசி விற்பி, அவித்யா விற்பி. நித்ரைக்கு எவ்வளோ பேர் பாரு. அப்படி இன்னும் உனக்கு எப்படி இந்த அனுபவம் தெரியும்? இந்த அனுபவம் சொல்கிறியா? எப்படி தெரியும்? எழுந்த பிறகு தான். தூங்கும்போதா சொல்லுவாங்க? விழிச்சிட்ட பிறகு என்னடா தூங்கினேன், என்ன தெரிஞ்சுது? ஒன்றுமே தெரியல. அதான் தூங்கி எழுந்த பிறகு எனக்கு எதுவும் தெரியவில்லை. அது புரியுதா? ஐ டோன்ட் நோ எனிதிங். இந்த யுனிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேதாந்தத்தில் என்ன சொல்கிறோன்னா, இது காரண சரீர விற்பி. வேதாந்தத்தில் என்ன பேர்? அதுக்கு பேர் காரண சரீர விற்பி. யோகத்தில் என்ன பேர்? நித்ரா விற்பி. புரியுதா? நித்ரா விற்பி. நித்ரா விற்த்தின்னு என்ன? ஒரே விற்பி தொடர்ந்து இருக்கிறதுக்கு அந்த நாலேஜுக்கு பேர் நித்ரா விற்பி. புரியுதா? இப்போ அவித்யான்றது என்னது? அஜ்ஞான விற்பி. 20 வருஷமா கிளாஸு கேட்டால் கூட நான் ஆத்மானு தெரியாமல் இருக்கியே. என்ன விற்பி? இதுக்கு பேர் நித்ரா விற்பி. மகா நித்ரா. உனக்கு கர்த்தா கர்மா கரணம் அது கூட ஏதோ கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. பிராணன் கூட புரியல, ஆனால் புரியுற மாதிரி இருக்கு. ஆத்மான்னு ஒன்று சொல்றீங்களே, இப்போ இந்த சரீரத்திலேருந்து ஆத்மாவும் போகும், பிராணனும் போகும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, உங்க பிராணனும் போகிறது தெரியாது, ஆத்மா போகிறதும் தெரியாது. ஆத்மா போகிறது தெரியுதா? ஏன்? ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்கு, போகாது. அதனால நித்ரா விற்பி காரண சரீரம். புரியுதா? அந்த காரண சரீரம் அவ்யக்த ஃபார்ம்ல இருக்கும். புரியுதா? அதை வந்து வெக்த ஃபார்ம்ல கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? லாஸ்டா வந்து ஸ்மிருதி. ஸ்மிருதி என்ன? ஞாபகம், மெமரி, நினைவு. நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ, கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ. ஏன் அப்படி பாடினா கவிஞன்? நினைவுன்றது என்னது? பாஸ்ட். கனவுன்றது என்னது? ஃபியூச்சர். புரியுதா? அது வராது, ஆனால் வரா மாதிரி நினைப்போம். அதனால கனவுலாம் வரட்டும். நல்லா 4 வீடு வாங்கி கட்டி அந்த இப்படி கட்டுக்காம்பாரு, 25 வீடு அந்த மாதிரி கட்டணும்டா. அப்படி கனவு இருக்குல்ல, அந்த கனவுல காலமெல்லாம் மாறிடும். ஆக மொத்தம் கட்ட போறது இல்லைன்னு அர்த்தம். நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டேன்.
நினைவு முழுக்க ஒரே ஒரு சொதப்பலாக இருக்கு. தப்பு பண்ணிருந்தே முன்னாடி முன்னாடி வந்து நிற்கிது. அதுவும் அங்கங்கே திட்டு வாங்குறார. அது சொம்பில் எடுத்து கொடுறா, ஜலத்தை சொம்பில் எடுத்து கொடு, அப்போ தான் எல்லாருக்கும் பண்ண முடியும். அண்டாவில் எடுத்து ஊற்றி கொடுக்க முடியும் ஜலத்தை. நம்ம வந்து ஜல அபிஷேகம் பண்ணுறோம், அப்படியே சும்மா தானே இருக்கணும், எதிரையும் ஊற்ற. புரியுதா? அது அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ ஸ்மிருதின்றது நினைவு, நினைவலைகள். ஓகே, மனதில் எழுகின்ற இந்த 5 விருத்துக்களையும் கட்டுப்படுத்துறது யோகத்தினுடைய முக்கியமான வேலை. அதுக்காக யோக சூத்திரம் என்ன சொல்றது? சித்த விருத்தி நிரோதகா யோகா ததா திருஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம் விருத்தயா பஞ்ச தையகா. புரிஞ்சுதா? இதெல்லாம் யோக சூத்திரம். ஓகே, இப்போ யோக சூத்திரம் எங்கேயோ படித்தோம், பிரம்மசூத்திரத்தில் வருது. இப்போ 12வது சூத்திர பிரம்மசூத்திரத்தில் பஞ்சவிருத்தி வெபதிஷ்யதே மனோவத். கர்த்தா கர்மா கரணம் திருப்புட்டிக்கு வேறானது பிராணஹா, அது தனியானது. புரியுதா? அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து அது பண்ணுறது வந்து கர்மா கிடையாது, அது மெயின்டெனன்ஸ். ஓகே, மெயின்டெனன்ஸு. அப்போ பிராணனை பற்றி கூடுதலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கே போனோம்? பிரஷ்ன உபநிஷத்து படிக்கணும். பிரஷ்ன உபநிஷத்தில் விரிவாக சொன்னது. 5 நிமிஷம் பிரேக்கில் நாம் அடுத்த வகுப்பு போகலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.